ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யுவர்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னடா இப்படி ஒரு லுக்கில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம காளி மூவி, விஜய் ஆண்டனி சார் மூவிலேருந்து அரும்பே சாங் ஷில்பா அவங்களோட லுக்கை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அவங்க பெருசாக எந்த மேக்கப் லுக்கும் இருக்காது, ஒரு நார்மலான லுக்காக தான் இருக்கும். இதான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ரீக்ரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். அவங்க ஐப்ரோ நல்ல லென்த்தாகவே இருக்கும். நம்மளும் ஓரளவு அந்த லென்த்தி ஐப்ரோ கொண்டு வந்துட்டோம். ஐ லுக் அவங்க காஜல் தான் போட்டிருப்பாங்க. அவங்க ஐலாஷ் நல்லாவே பெருசாக இருக்கும். நம்ம ஐலாஷ் அந்தளவு பெருசாக இல்லை. ஸோ அதனால் நம்ம மஸ்காரம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் காஜல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மஸ்காரா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லேஷ் கொஞ்சம் பெருசாக தெரியுது. லிப்ஸ்டிக் அவங்க நியூட் ஷேட் தான் போட்டிருப்பாங்க. லிப்ஸ்டிக் போட்டதே தெரியாத மாதிரி ஒரு ஷேட் தான் போட்டிருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி லைட்டாகவே போட்டுக்கலாம். இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. ஓகே, போட்டு வச்சுக்கலாம். ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருப்பாங்க. இப்படி எடுத்து குத்திட்டு கீழே பின்னியிருப்பாங்க. வகுடு எதுவுமே எடுக்காமல். அவங்களுக்கு லென்த்தி ஹேர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம். நம்மளோட ஹேரோட லென்த் இவ்வளோ தான். நான் கீழேருந்து வைப்பாங்கள்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் ஹேர் வைக்கல. இந்த மாதிரி கிளிப் டைப் ஹேர் இருக்கும்ல, கிளிப் டைப் இதுதான் வைக்க போகிறேன். ஒரு 5 கிளிப் இருக்குது. நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ராடக்ட் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ப்ராடக்ட் கோட் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இதை அட்டாச் பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த காது ஓரத்துலேருந்து இப்படி மேலே கூடி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பார்ட். இப்போ சும்மா அது ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அந்த பார்ட்டோடு போய் சேராமல் இருக்கிறதுக்காக சும்மா நம்ம அப்படி ஒரு ரேண்டமாக ஒரு கிளிப் பண்ணி வச்சுக்கோம். பார்த்தீங்களா, தெரியுதா ஒரு பார்ட்டிஷன்? இப்போ இங்கே தான் நம்ம இந்த ஹேரை கிளிப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், தெரியுதா? நல்லாவே கிளிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம்.
அவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் அதே பண்ணிக்கலாம். நல்லா நிற்கணுன்றதுக்காக ஒரு 2-3 கிளிப் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பின்னிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டெண்ட் வைக்கும் போது இந்த இடத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி, அது வைக்கும் போது ஒரு மாதிரி தெரியும் இல்லையா? அப்படியெல்லாம் தெரியாது. உங்களோட நேச்சுரல் ஹேர் கலர்லேயே இப்போல்லாம் கிடைக்குது. இப்போது மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிளாக் கலர் ஹேர் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸில் தான் ஹேர்ஸே கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். முடி இல்லையே, முடி வளரலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். இப்போ தான் ஈஸிவே இருக்குல்ல. அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. அவங்க ஒரு ஜிமிக்கி தான் போட்டிருப்பாங்க. இதில் திருகாணியை காணோம், ஒரு நிமிஷம். கழுத்தில் ஒரு பாசி போட்டிருப்பாங்களே, ஸோ அதனால் அதே மாதிரி டிட்டோவாக எனக்கு கிடைக்கல. பட் ஓகே, ஓரளவு அவங்க கழுத்தை ஒட்டி தான் போட்டிருப்பாங்க. நான் இப்போ இது போட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ லென்த்தில் வருது. ஸோ அதனால் நம்ம பின்னாடி முடிச்சு போட்டுக்கலாம். லுக் ரீக்ரியேட் பண்ணியாச்சா? இவ்வளோதான் லுக். இது சாரியோட ஃபுல் வியூ. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதே மாதிரி வேறு ஏதாவது லுக் ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதில் நம்ம ஒரு 2 வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.